ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே டேசினல் vlog. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 3D டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த மாதிரி டம்மி டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நீங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அந்த போல்டான டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் அவுட்லைன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆப்ஜெக்டில் காம்பவுண்ட் பாத்தில் மேக்கின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸில் ஃபில்லு செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பார்த்திங்கன்னா ஃபில் கொடுத்துக்கோங்க. ஃபில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கலர் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். எஃபெக்ட்ஸில் போயிட்டு டிஸ்ட்ராய் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ப்ரீவியூ கொடுத்துக்கோங்க. -300 ஹரிசாண்டலில், வெர்டிக்கலில் 300. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீழே வந்திருக்குது தெரியும். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அன்குரூப் கொடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் மேக் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஐசோலேஷன் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா இங்கே அந்த லாஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு நான் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கலர் ஒயிட் கொடுத்துருக்கேன். ஒப்பாசிட்டி கம் பண்ணிக்கோங்க 0%. இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா பின்னாடி கொண்டு போயிடலாம். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் கொடுத்துட்டு இன்வெர்ட் மாஸ்க் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் ஃபில் ஆகும். அந்த டிரான்ஸ்பரண்ட்லேயும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் எந்த கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்டிக்கில் ஃபில் கிரைன் கொடுத்தோன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபில் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு வாட்டி நான் கொடுத்துக்கிறேன். ஆர்டிஸ்டிக்கில் ஃபில் கிரைன். ஓகே நண்பா, தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பா. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வால் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். சேம் அதே மாதிரி நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறோம். டெக்ஸ்சர் எஃபெக்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த வால் ஃபீல் உங்களுக்கு தெரியும். இன்னும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியல. அகைன் பார்த்திங்கன்னா நான் ஒரு பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன்.
இந்த டெக்ஸ்டர் சாரி அந்த பேக்ரவுண்டை நம்ம பின்னாடி கொண்டு போயிடலாம். எஃபெக்ட்ஸில் மொசைக் டைல் கொடுங்க. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வால் ஃபீல் மாதிரி உங்களுக்கு தெரியும், வால் எஃபெக்ட் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்.